ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறகு இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த மீனராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும், என்னென்ன விதமான பலன்கள்லாம் நீங்கள் இந்த ஆண்டு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டில் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் 2026 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நானும் அந்த சிவபெருமானுக்கிட்ட இந்த மீனராசி அன்பு அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாத்தி 3ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல நேரத்தில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். மேலும் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்குவாங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டுன்னு பேசுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பேசுவீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர்னு முடிவுகளை எடுப்பாங்க. என்றாலுமே மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டம் போட்டு தான் சின்ன வேலையாக இருந்தாலுமே செய்ய தொடங்குவீங்க. தனக்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம் தான் பெரிய விஷயமா பார்ப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்கள் இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பீங்க. வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாகவும் வராரு. 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேச்சிலேயே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5வது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களின் பல நாள் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். 8க்கு உரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீரென பயணங்களை மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கு. 9வது இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக வச்சுட்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அவ்வப்பொழுது யோசித்து பார்ப்பீங்க. 10வது இடமான ஜீவனஸ்தானத்திற்கு உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலர் சுயதொழிலில் ஈடுபடவே விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிகம் போன்ற துறைகளில் புகழ் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அந்த வகையில் 2026லேயும் முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சிக்கல் வரக்கூடும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், தீப்பிழம்புகள் போன்ற விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். செல்போனை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை ரொம்ப தேவை. அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். தள்ளி போடுவதால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் தீரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரப்போகுது. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை கிடைக்கும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். முதலீடுகள் செய்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றமெல்லாம் என்னென்ன விஷயத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்கள் அடுத்து ஆண்டு முழுவதும் படிப்பது மேன்மையை கொடுக்கும். பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நல்ல தோழன் தோழி போல தோள் கொடுத்து நிற்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதத்திலுமே ஏற்றம் ஏற்படும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று பசு மாடுகளுக்கு உணவளிப்பது மீனராசினருக்கு சகல விதத்திலுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகளை கொடுப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிம்மதி கிடைக்கும், கௌரவம் உண்டாகும். வீடு, நிலம், நகை, பணத்தை குவிக்க ஒரு யோகம் உங்களுக்கு பிறந்திருக்கு. சரி, இந்த 2026ஆம் ஆண்டில் எனக்கு இருக்கக்கூடிய கடன்கள் பாதியாவது தீருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பழைய கடன்களை அடைத்து கண்டிப்பாக முடிப்பீங்க. உங்களை விட மூத்தவங்க உங்களுக்கு உதவி செய்ய வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு. உங்களை விட மூத்தவர்கள் நல்லது செய்வாங்க. அற்புதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தினந்தோறும் உடல் பயிற்சி செய்வதை கடைபிடித்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய சித்தி மாலை மந்திரம், அனுமான் சாலிஷா மந்திரம், நரசிம்மர் கவசம் கேட்பது சுபிக்ஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்னென்ன விஷயங்களை வழிபாடாக நீங்கள் இந்த ஆண்டு மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்காக அபிராமி அந்தாதியை படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மீனராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு, முதுகு தண்டுவடம், நகம் வரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணபதி, அனுமான், நரசிம்மர், வாராகி போன்ற ஏதோ ஒரு தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் அனைத்தும் நீங்கி நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்க போகுது. இருந்தாலுமே நான் சொன்ன கடவுளெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஸோ நல்லதே நடக்கும், நன்மையே நினைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய செவியில் நீங்கள் கேட்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது, ஏற்றங்கள் கிடைக்க போகுது, ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.